தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம். தாழ்மை இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை பலவீனப்படுத்தும், தாழ்மை உயர்த்தும். அப்ப நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை சில நேரத்தில் வரும். எதை நினைக்கும் போது தாழ்வு மனப்பான்மை வரும் தெரியுமா? நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், இழப்புகள், இதையெல்லாம் யோசிக்கும் போது நம்முடைய பின்னணியங்கள், 4 பேர் நம்மை குறித்து சொன்ன மோசமான வார்த்தைகள், நீலாம் எங்க உருப்பட போற, நீலாம் எங்க முன்னேற போற, உனக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்துக்கு வாய்ப்பே இல்லை, உன் பிள்ளைலாம் படிச்சு எங்க வரப்போகுது, அப்படிதானே? ஸோ இதெல்லாம் நமக்குள்ள எதை உண்டாக்கிச்சு? தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை நம்முடைய எதிர்கால உயர்வுகளை பாதிக்கும். தாழ்மையா இருக்க சொன்னாரே தவிர தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யலாம்.